இன்று தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய 43வது நினைவு நாள் என்று வழக்கம் போல அவரது திருவுருவச் சிலைக்கு சென்னை மாநகரின் இருதயம் போன்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவரது புகழ் இன்னும் நீடித்து நிலைத்து நிற்கும். அவர் காயாமொழி என்கிற ஊரிலே, திருச்செந்தூர் கடற்கரைக்கு பக்கத்திலே உள்ள ஊரிலே பிறந்து திருவைகுண்டத்திலே பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தமிழ்நாட்டிலே முடித்து லண்டனுக்கு சென்று பாரட்லா படித்தவர். அங்கு இருக்கும் பொழுதே பத்திரிகை நிருபராகவே ஆனார். அவர் அதற்கு பிறகு சிங்கப்பூருக்கு வந்து வழக்கறிஞர் தொழிலிலே பெரும் பொருளை ஈட்டி அதை அனைத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே பத்திரிகை உலகத்தை ஆரம்பித்தார். பத்திரிகை துறையில் பெரும் புரட்சி செய்தவர் தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் அவர்கள். கோடீஸ்வரிலிருந்து அன்றாடங்காட்சியாக கூலியாக இருக்கிறவர் வரை காலை எழுந்தவுடன் அந்த பத்திரிகையை, தினத்தந்தி பத்திரிகையை படிக்காமல் அவர்கள் தங்கள் வேலைகளை தொடங்க மாட்டார்கள். காலையில் எழுந்தவுடன் தந்தி, அதுக்கு பின்னர் தான் காப்பி என்ற பழமொழியே அதனாலே உருவானது. அவர் தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தனித்தமிழ்நாடு மாநாட்டை தந்தை பெரியார் முன்னிலையேற்று தொடங்கி வைக்க தஞ்சை தரணியிலே நடத்தினார். நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார். வெற்றிகரமாக அதை நடத்தி கொண்டும் வந்தார். அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது டாக்டர் கலைஞர் எப்படி பாளை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே போல கோவை சிறையிலே ஐயா ஆதித்தனார் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள். சுதந்திர தமிழீழம் வேண்டும் என்பதற்காகவே அவர் தன்னுடைய இயக்கத்தை அதற்காகவே அர்ப்பணித்தார். கவிஞர் காசியானந்தன் போன்ற கவிஞர்கள் அவரை பின்பற்றி எண்ணற்ற பாடல்களையும் எழுதினார்கள். அவர் அமைச்சராக இருந்து, அதிலும் சாமானிய மக்களினுடைய அமைச்சராக அவர் கூட்டுறவுத்துறையிலே பெரும் மாறுதல்களை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவரை பொறுத்தமட்டில் அரசியல் வாழ்வில் வெற்றிகளை பெற்று தான் அடுத்தவர்களுக்கு செய்வதை வெளியே தெரியாமல் பரோபகாரியாக இருந்து கஷ்டப்படுகிற கலைஞர்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்தார். திரைத்துறையிலும் அதனால்தான் தந்தி பத்திரிகை எல்லோருடைய செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்தது. தினத்தந்தி பத்திரிகையினுடைய புகழ் அதிகமாகி அவரது அருமை திருமகனார் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் காலத்திலேயே அது இந்தியாவிலேயே அதிகமாக மக்களை போய் சேருகிற காலை பத்திரிகை என்றால் அது தினத்தந்தி தான் என்பதை நிலைநாட்டிற்று. அந்த தினத்தந்தி பத்திரிகையை உருவாக்கிய தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் புகழும் நெடுநாளைக்கு இருக்கும், நீண்ட காலத்துக்கு இருக்கும். காலம் இந்த மண்ணும் மின்னும் இருக்கும் வரை, தமிழ் இருக்கும் வரை என்றைக்கும் தமிழுக்கு முடிவில்லை. அதே போல தினத்தந்தி பத்திரிகைக்கும் முடிவில்லை. அது பெரும்புகழ் ஈட்டும் என்பதிலே அளவற்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் தமிழர் தந்தை ஆதித்தனார் புகழ் ஓங்குக 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 என கூறி விடைபெறுகிறேன்.